பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார் என்பதாக. உயிர்த்தெழுந்த இயேசுவின் சமாதானம், த பீஸ் ஆஃப் த ரிசன் ஜீசஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு உயிரோடு எழுந்து பரமேறி செல்வதற்கு முன் 40 நாட்களில் 10 முறை தரிசனமானார். 5வதாக இயேசு உயிரோடு எழுந்த பிறகு 10 சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இயேசு அவர்களை சந்தித்து சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் என்று கூறினார். இவ்வுலகில் வாழும் ஜனங்களுக்கு முதன்மையாக தேவைப்படுவது சமாதானமாய் காணப்படுகிறது. ஆத்துமாதாயம் செய்ய அனுப்பப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறார். சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனின் கால்கள் அழகானவைகள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். கூடுமானால் யாவரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று கர்த்தர் கூறுகிறார். ஆகையால் சமாதானத்தை விட்டு சென்ற இயேசு கொடுக்கிற கட்டளை, உலகமெங்கும் போய் நான் கொடுத்த சமாதானத்தை மற்றவர்களும் அடைய நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று கூறுகிறார். அமைதியை தேடி அலையும் திரள்கூடி ஜனங்கள் நம்முடைய தேசங்களில் உண்டு. நான் அமைதியை தேடுகிறேன் என்று இமயமலைக்கும் மற்ற மலைகளுக்கும் செல்லுகிற திரளான ஜனங்கள் உண்டு. அமைதியை தேடி காட்டுப்பகுதிக்கு செல்லுகிற அநேக ஜனங்களும் உண்டு. சமாதானத்தை தேடி ஆறுகள், நதிகள், கடல்கள், குளம், குட்டைகள் என்று தேடுகிற கோடிக்கணக்கான ஜனங்கள் உண்டு. உண்மையான தெய்வம் எங்கே என்று வாழ்நாள் முழுவதும் தேடிக்கொண்டே இருக்கும் லட்சக்கணக்கான ஜனங்கள் உண்டு. இவர்களுக்கெல்லாம் இலவசமான ரட்சிப்பையும் சமாதானத்தையும் கூறும் நபர்களாய் நாம் எல்லாரும் காணப்பட வேண்டும். இதுவே உயிர்த்தெழுந்த இயேசுவின் வாஞ்சையாய் காணப்படுகிறது. நமக்கு அநேக திறமைகள் காணப்படலாம். பேச்சு திறன் காணப்படலாம். பாடும் திறன் காணப்படலாம். மற்ற பல திறமைகள் காணப்படலாம். இவைகளெல்லாம் இருந்தாலும் நாம் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கும் சமாதானத்தை பரிசுத்த ஆவியின் துணையின்றி எந்த ஒரு ஆத்துமாவையும் கிறிஸ்துவுக்குள் வழிநடத்த முடியாது. ஆகையால் தான் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். சமாதானத்தை கூற பரிசுத்த ஆவியானவர் மிகவும் அவசியம் என்று இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு போதித்து அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி செய்தார். ஆகையால் முதலாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், பின்பு உலகத்து ஜனங்களுக்கு சமாதானத்தை கூறுங்கள். அதன் பின்பு ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுவார்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு வைத்து சென்ற தேவன், நீர் உயிர்த்தெழுந்த பின்பு கலங்கி கொண்டிருந்த சீஷர்களுக்கு சமாதானத்தை கோரினீரே, அதுபோல இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய சமாதானத்தினால் நீர் ஒவ்வொருவரையும் நிரப்புகிற தயவிற்காய் நன்றி. பூமி முழுவதும் கலகங்களும் யுத்தங்களும் எங்கும் காணப்படுகிற இந்த சூழ்நிலையில் தேசத்தின் குடிகளுக்குள்ளே கர்த்தர் நீர் சமாதானத்தை அனுப்புவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். காரிய சித்தியை கட்டளையிடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.